அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த 21ஆம் நூற்றாண்டின் போது நாங்கள் மனித உயிர்கள் பறிக்கப்படுகிறது, ஏனைய சொத்து செல்வங்கள் போன்றவை சூறையாடப்படுகின்றன. எல்லா நாடுகளிலும் யுத்த நிலவரங்களினால் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அது குறைந்த பாடில்லாமல் இன்னும் அதிகரிக்கின்ற நிலையிலே காணப்படுகின்றன. உலகளாவிய ரீதியிலே அச்சம் கொண்டு மக்கள் வாழக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எமது எதிர்கால சிறு குழந்தைகளை எவ்வாறு எதிர்காலத்தில் வளர்த்து அவர்களை எவ்வாறு ஒரு சிறந்த நற்பண்புள்ள ஒழுக்கமுள்ள மனித நேயத்தை கொண்ட பிள்ளைகளை எவ்வாறு உருவாக்குவதென்று ஒரு அங்கலாய்க்கின்ற நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். இவற்றை நாங்கள் மிக நிதானமாக சிந்திக்க வேண்டிய தேவை ஒவ்வொருவரும் கடமையாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் எங்களது சிறுவர்களை இந்த யுத்த நிலைமையிலிருந்து அவர்கள் பின்னருள்ள காலங்களில் அவர்கள் பாதிக்கப்படாமல் நல்ல ஒற்றுமை, சமாதானம், நீதியுடன் வாழக்கூடிய சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது. எனவே அந்த வகையிலே நாங்கள் அவர்களை ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை, கடப்பாடு உண்டு. அதற்காக நாங்கள் ஒவ்வொரு தனிநபரும் தங்களது குடும்பம் சார்ந்த குடும்ப தலைவர், அந்த குடும்பத்தில் உள்ள மனைவி, பிள்ளைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருப்பது போன்று ஒரு சமுதாயம், அதன் தலைவர், அதில் அடங்கியுள்ள மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். அவ்வாறே ஒரு நாட்டிலுள்ள நாட்டு தலைவர், அதில் உள்ள ஏனைய அங்கத்தவர்கள் அதிலே மிக யோசனையுடன் ஆழ்ந்த அறிவாற்றலுடன் சிந்தித்து எதிர்வருகின்ற காலங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதேபோன்று ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து இந்த உலகத்தை ஒரு சமாதானம், ஒற்றுமை, நீதி போன்ற விடயங்களை எப்படி வலியுறுத்தி நடத்துவது, அந்த வகையிலே நாங்கள் அந்த சமூகத்தை சமாதானம், ஒற்றுமை, நீதி, அதே போன்று நற்பண்புகள் அந்த சமூகத்திலே வளர்க்கப்பட வேண்டும். அவர்களிடத்திலே புரிந்துணர்வு, அதே போன்று சமத்துவம், சௌரத்துவம், அன்பு, பாசம், விட்டு கொடுப்புகள், பிற நலங்களை பேணுதல், அதே அவ்வாறு பிற நாட்டு வளங்களை பேணுதல், உயிர்களை பேணுதல் போன்ற விடயங்களையும் நாங்கள் ஆழ்ந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமையிலே இருக்கின்றோம். அந்த வகையிலே தான் எனது இந்த உரை அமைய இருக்கின்றது. இதில் நாங்கள் முதலாவதாக எங்களிடத்திலே உள்ள ஒவ்வொருவருக்கும், தனிநபர் ஒவ்வொருவருக்கும் அவர் மனசாட்சியை உட்பட்டு நடக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த மனசாட்சி எங்கே உண்டாகுது என்றால் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் ஏற்படுகிறது. அந்த உள்ளம் பாலடைந்து பழுதுபட்ட நிலை இருக்குமானால் அந்த உள்ளத்திலே இருந்து நல்ல விடயங்களை கிரகிக்க முடியாது. அதேபோன்று உள்ளத்திலே வஞ்சகம் மற்றும் சூது, களவு, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம், ஏனைய விடயங்கள் அதிலே ஊட்டெடுத்து கொண்டிருக்கும். அது ஏனைய இடங்களிலே உள்ளவர்களுக்கும் அது ஏற்படுமாக இருந்தால், அவர் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், சமூக தலைவராக இருக்கலாம், ஒரு மத போதவராக இருக்கலாம், பல்வேறு சுரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் உள்ளம் பாதடைந்து இருந்தால் அவர்களுக்கும் அந்த நிலைமை ஏற்படும். அதனால் அவர்களுக்கு சமூகத்திலே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய சிந்தனைகள் எழமாட்டாது. அது எங்கே ஒரு பாவமான, நீதிக்கு புறம்பான, மனித நேயத்துக்கு ஒப்பில்லாத விடயங்கள் அவர் உள்ளத்திலே இருந்து வெளிப்படும். அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய உள்ளம் நல்ல ஒழுங்கமைக்கப்பாக சுத்தமாக இருக்குமானால் அந்த உள்ளத்திலிருந்து நல்ல எண்ணங்கள் தோன்றும். அந்த உள்ளத்திலே ஒற்றுமை, சமாதானம், நீதி போன்ற விடயங்கள் ஊற்றெடுக்கும். அதனால் அன்பு, பாசம், விட்டு கொடுப்பு, எங்களைப் போன்றுதான் பிற மக்களும் அவர்களுடைய சொத்து செல்வங்களும் எங்களைப் போன்றுதான் என்ற நிலையேற்படுத்தி அவர்கள் நல்ல முறையிலே ஆட்சியாளராக இருந்தால் ஆட்சியை செய்வார்,
ஒரு மத போதகராக இருந்தால் அந்த மதங்களை நல்ல முறையிலே மற்ற சமூகங்களின் மதங்களை பாதிக்காத வண்ணம் அதை நடைமுறைப்படுத்துவார். அதே போன்று ஒரு தொழிற்தலமாகத்தில் உள்ள நல்ல எண்ணம் உள்ள நல்ல உள்ளம் படைத்தவர் இருப்பானார், அவருடைய உள்ள செயற்பாட்டினூடாக அந்த நிறுவனத்தை ஒழுங்கமைத்து கொடுப்பார். அதே போன்றுதான் உலகில் உள்ள பல்வேறு நிலையான செயற்பாடுகள் அனைத்தும் நல்ல உள்ளங்கள் உள்ள ஒருவருடன் செயற்பாட்டுடன் தொடர்பாக இருக்கிறது என்பதை ஆரம்பத்தில் நாங்கள் விளங்க ஒழுங்கமைப்பது என்பதுதான் இன்றைய காலகட்டத்திலே ஒரு மிக முக்கியமான கேள்வியாகும். அது தனிநபருடைய கருத்தோ கோட்பாடோ கொள்கையோ ஆய்வு அறிக்கைகளோ ஏனைய செயற்பாடுகளினால் அதை சரியான முறையிலே வளர்த்தெடுக்க முடியாது. அது பேரண்ட படைப்பானுடைய இறைவன் அல்லாஹ் கோட் மற்றும் தேவன் பிரம்மா போன்ற அன்று அழைக்கப்படுகின்ற பல்வேறு சமூகங்களின் வணங்கத்தகுந்தனாயன் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒவ்வொருவர் பேருடன் ஒரே ஒரு கடவுளையே வணங்குகிறார்கள். அந்த கடவுளுடைய அந்த அல்லாஹுடைய இறைவனுடைய செயற்பாடுகளை அந்தந்த பின்பற்றுகின்ற சமூகங்கள் சரியான முறையிலே அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை புரிவது மாற்றமல்ல, அந்த செயற்பாடுகளை அதிலே கூறப்படுகின்ற விடயங்களை ஆழ்ந்து சிந்தித்து அந்த இறைவனை இருப்பை, அல்லாஹுடைய இருப்பை, அவனுடைய சக்தி வல்லமைகளை, அவனுடைய ஆற்றல்களை, அவன் பேரண்டத்தை இயக்குகின்ற முறைகளை, அதை படைத்த முறைகள், அதை முழுமைப்படுத்திய முறைகள், அதுக்கு விதியை அமைத்து விதியின்படி செயற்படுகின்ற முறைகள் என்ற விடயங்களை ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவ்வாறு சிந்திப்பதன் மூலம்தான் அந்த இறைவனுடைய அல்லாஹு தாலாவுடைய கடவுளுடைய கோட்டுடைய சக்தியை அந்த சமூகங்களினால் உணர முடியும். அவ்வாறாக அந்த உள்ளம் சரியான முறையிலே பதனிடப்பட்டு வளர்க்கப்படுவாக இருந்தால் அந்த குழந்தை, அந்த வாலிபன், அந்த நாட்டு தலைவன், உலகத்தையே ஒழுங்கமைக்கக்கூடிய ஒரு குழு யாராக இருந்தாலும் இறை கட்டளைக்கு ஏற்ப அந்த மனித சமூகங்கள் நடமாடும். அப்போது நடமாடுகின்ற போதுதான் உலகத்திலே சமாதானம், ஒற்றுமை, நீதி, மனிதநேயங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டு சிறந்த முறையிலே ஒரு சுவிட்சமான மக்கள் உலகத்திலே நடமாடி அழகான வாழ்க்கை முறைகளை இந்த உலகத்தை அனுபவிப்பார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் இந்த உலகத்தை ஏன் படைத்தான் கடவுள் என்பதையும் அதன் மூலம் நாங்கள் என்ன விடயத்தை அறிந்திருக்கிறோம் என்ற விடயத்தையும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள். அதிலே முதலாவதாக இந்த உலகத்தை படைத்த நோக்கமே அல்லாஹ் தாலா திருமறையிலே கூறுகிறான். இந்த உலகத்தை படைத்த நோக்கம் 2 நோக்கங்களுக்காக. முதலாவது படைத்த இறைவனை, படைத்த அல்லாஹுவை, படைத்த கோட், இவனை சரியான முறையிலே நாங்கள் வழங்க வேண்டும். இவனை விளங்குவதன் மூலமாகத்தான் நாங்கள் அவனுடைய கட்டளை எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் ஏற்படும். சாதாரண ஒரு தனிநபருடைய திறமை, அவருடைய பொருளாதார வளம், அவருடைய கல்வி வளம், அவருடைய ஏனைய விடயங்களை நாங்கள் மதிக்கின்ற போது அவரை நாங்கள் பின்பற்றுகிறோம். அதே போன்றுதான் நாட்டு தலைவனுடைய இருக்க வேண்டிய பண்புகளை மூலம் அவனுடன் நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். அவரை ஒரு உலக தலைவனாக ஒரு வல்லரசு தலைவனை நாங்கள் எடுத்தால் அவனிடத்திலே நல்ல பண்புகள் இருப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் அவனுடன் இணைய வேண்டும். அதே போன்றுதான் இறைவனை நாங்கள் சரியான முறையிலே விளங்குவதன் ஊடாகத்தான் அந்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த அல்லாஹ் தாலாவுடைய கட்டளையை நாங்கள் எடுத்து நடக்க முடியும். அவனுடைய மகத்துவத்தை உள்ளத்திலே பதிக்க முடியும். அவனுடைய வார்த்தைகளை நாங்கள் விளங்கி வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 2வது நோக்கம், அவனை விளங்கிய பின்னர் அவனுடைய வேதங்களாக குறிப்பிடப்படுகின்ற உலகத்திலே 4 வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 4 வேதங்களையும் பின்பற்றுகின்ற மக்கள் அதிகமானவர்கள் அந்த வேதத்தில் கூறப்படுகின்ற விடயங்களை ஆழ்ந்து சிந்தித்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போன்றுதான் ஏனைய வேத மதங்கள் இருக்கின்றன. அவற்றில் கூறப்படுகின்ற நல்ல விடயங்களை எடுத்து நடப்பதன் ஊடாக இந்த உலகத்தையே நாங்கள் ஒழுங்கமைக்கலாம். அதிலே முதலாவதாக நாங்கள் விளங்க வேண்டிய விடயம், படைத்த இறைவனை விளங்க வேண்டும். அதே போன்று படைப்பாளனால்
ஒழுங்கமைக்கப்பட்டு மனித சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதங்களையும் நாங்கள் சரியான முறையிலே விளங்கி அதனை தனது வாழ்க்கையிலே எடுத்து நடந்து அதனை ஆய்வு செய்து அதனை பரப்பி மக்கள் மத்தியிலே சமாதானம், ஒற்றுமையை, நீதியை உருவாக்கி வாழ்வதனூடாக அந்த இறைவனுடைய திருப்தி அடைந்து நாங்கள் மறு உலக வாழ்க்கையோடு இருக்கின்றது என்ற விடயங்களையும் விளங்கி அந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு அவனால் தரப்படுகின்ற துவர்க்கம் என்ற ஒரு மாற்றமான கொலைகள், பிள்ளைகள், கற்பழிப்புகள் போன்ற நீதிக்கு புறம்பான செயற்பாடுகளை செய்கின்ற போது அந்த இறைவன் நான் தண்டனைக்குள்ளாக்கப்படுவோம் என்பதையும் மக்கள் விளங்கி சரியான முறையிலே செயற்படுவார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் தனிநபரும் முதலாவது படைப்பானை விளங்க வேண்டும், இரண்டாவது படைப்பானுடைய வேத வாக்குகளையும் மதங்களையும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் உலகத்திலே கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனூடாகத்தான் நல்ல பண்புகள், மனிதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த செயற்பாடுகள் உள்ள மக்கள் இந்த உலகத்திலே நடமாடுவார்கள். அதனால் மாத்திரமே இந்த சமூகம் ஒற்றுமை, சமாதானம், நீதியை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்பதையே கூறுகிறேன். வஸ்ஸலாம்.